நம்ம மார்க்கெட்ல இப்ப புதுசா ரெடிமேட் சாரி லான்ச் பண்ணிருக்கோம். கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்ல ஐடியா. இப்போ எல்லா இடத்துலயும் அத பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க. அந்த ஐடியாவை கொடுத்ததே உங்க மாப்பிள்ள தான். அப்படியா? மாப்பிள்ள ரொம்ப சூப்பருங்க. பல்லவி, மாப்பிள்ளைய பாத்தியாடா? நான் அவரு ரொம்ப ஸ்மார்ட்னு உன்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். அத அவரு ப்ரூவ் பண்ணிட்டாரு பாத்தியா? இத பத்தி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆமா, பெரிய உலக சாதனை. இத வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமா, அதுக்கெல்லாம் காரணம் நான் மட்டும் இல்ல, ஐடியா மட்டும் தான் என்னோடது. அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது அப்பாவும் அண்ணனும் தான். பிசினஸ்லயும் சரி, பாசத்துலயும் சரி, இந்த குடும்பத்துல எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறதால தான் குடும்பமும் நல்லா இருக்கு, பிசினஸும் நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் இதே மாதிரி எப்பவும் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நாங்க எப்போதும் இப்படியே தான் இருக்கணும்னு விரும்புறோம். உன் பொண்ணோட பங்கும் இதுல இருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா இருக்குமா? சரி, அப்ப நான் கிளம்புறேன்டா. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை. சரிடா, பாத்துக்க. சரிடா. அப்போ போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரேன். சரிப்பா. பல்லவி, பாத்துக்க, தைரியமா இரு. ஓகே, நான் வரேன். மாப்பிள்ள, மாமா, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க வாங்க மாமா. வாங்க, நானும் வரேன். வாங்க போலாம். கோபமா போனவ இப்ப திரும்ப வந்திருக்கா. ஒரு சாரி கூட சொல்லாம போறாளே. விடு கிருஷ்ணா, இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு சாரி சொல்றதுல பெரிய தயக்கம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ திருந்தி நல்லா வாழ்ந்தாலே போதும். அர்ஜுன், அர்ஜுன், எங்க போற? இல்ல, சும்மாதான் பக்கத்துல. அர்ஜுன், என்ன ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல. இல்ல, நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற. நானும் வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்க. ஏதாவது பிரச்சனையா?